Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, பயோ பாட்னி 35, பயோ ஜுவாலஜி 35 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உரை குளிர் பாதுகாப்பு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கார்பன் கவரப்படுதல், அதே மாதிரி மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பிடி பொருத்தியோட நன்மை தீமைகள் நல்லா பார்த்துக்கோங்க. தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன, பொய் கலப்பின வீரியம் விவரி, மகரந்த பையோட டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவூன் திசு என்றால் என்ன, அதன் வகைகளை விவரி, பிளாய்டியின் முக்கியத்துவத்தை எழுதுக, சூழ்நிலை மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடு, சிறுதானியங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி இருக்குது. பயோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கை எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பயோ டீசல் எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது, குடிபெயர்ச்சி மற்றும் குடியேற்றம் ஏற்படுத்துக, இந்தியாவில் காணப்படும் மிகை உள்ளூர் உயிரின பகுதிகள் யாவை, மிகை உணவோட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, மாறுபட்ட செல் சேர்க்கை என்றால் என்ன எடுத்துக்காட்டு, ஆடி வின்பர்க் விதியினை வரையறு. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அண்டக்கட்டிகள் குறிப்பு வரைக, கரு உரை நிலை குளிரூட்டும் முறையின் முக்கியத்துவம், மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு, முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு துளங்கள் வேறுபாடு, தண்டு செல் வங்கி என்றால் என்ன வகைகள். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் விந்து செல் உருவாக்கம் பற்றி சிறுகுறிப்பு படம் வரைக, டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் பயன்பாடு குறிப்பு வரைக, அமிபியாசிஸ், ஆப்ரிக்கன் தூக்க வியாதி, உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்களை பட்டியலிடு. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.